வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு சூப்பரான எபிசோட் தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். இந்த எபிசோட்ல நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். முதல்ல இந்த எபிசோடோட பிளாட்டை பத்தி சொல்றேன். நிலான்ற ஒரு பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு ஹோம்ல தான் வந்து கெஸ்ட் மாதிரி தங்கி இருக்காங்க. அதாவது பேயிங் கெஸ்ட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வீட்ல தான் தங்கி இருக்காங்க. அந்த பொண்ணு நைட் அவங்க வீட்டுக்கு வரலாம்னு நினைக்கும் போது ரெண்டு பசங்க ஃபாலோ பண்றாங்க. அதே மாதிரி ஒரு பையன் வந்து பூ தரதுக்காக ஃபாலோ பண்றான். காலையில பார்த்தா அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. சோ ஃபாலோ பண்ணதுல யாராவது கொலை பண்ணாங்களா, அப்படி இல்லாம வேற யாராவது சம்பந்தப்பட்டு கொலை பண்ணாங்களா, இந்த மாதிரி போலீஸுங்க இந்த கேஸ் எடுத்து விசாரிக்கிறாங்க. ஒரு சின்ன விஷயத்தை வச்சு போலீஸுங்க இந்த கேஸை சால்வ் பண்றாங்க. அதெல்லாம் என்ன ஏதுன்றத முழு கதையை கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனே விடிய காலையில நேரம் ஒரு 3 பசங்க ஜாகிங் மாதிரி ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்ப மத்த 2 பசங்க ஒரு பையனை விளையாட்டா தள்ளி விடுறாங்க. கீழே விழுந்த பையன் அங்க எதையோ பாக்குறான் போல. இப்ப பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கான். அங்க ஒரு பொண்ணோட பாடி இருக்கு. அந்த பொண்ணோட செருப்புலாம் கொஞ்சம் தள்ளி விழுந்து கிடக்குது. இத பாக்குற இந்த பையன் செம்மையா ஷாக் ஆயிடுறான். ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்டயும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்களுமே அந்த பொண்ணோட பாடியை பாத்துறாங்கல்ல, உடனே போலீஸ்க்கு தகவலை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி முந்தின நாள் நைட்டு என்ன நடந்தது அப்படின்றத காட்டுறாங்க. நிலான்ற ஒரு பொண்ணுக்கு காயம்லாம் ஏற்பட்டிருக்கு. இந்த நிலாவை மீட் பண்றதுக்காக ஊர்க்கார பொண்ணு வந்திருக்கா போல. அவ பேரு பூஜா அப்படின்றது. அவ கால் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது இவங்களுமே மீட் பண்றதுக்காக வந்துடுறாங்க. ஏற்கனவே நிலா தான் பூஜாவை இந்த இடத்துல வெயிட் பண்ண சொல்லியிருப்பாங்க போல. இது ஒரு ஹோட்டலா இருக்கும். அந்த இடத்துல பூஜாவை பார்த்து பேசுறதுக்காக நிலாவும் வந்துடுறாங்க. இந்த கடையில வேலை பார்க்குற பசங்க இருக்காங்க பாத்தீங்களா, வந்திருக்க நிலாவை கொஞ்சம் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது அவங்க கேட்டதை எடுத்துட்டு வந்து தராங்கல்ல, அப்படி தரும்போது கூட இவங்களை பார்த்து ஸ்மைல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல பரிமாறும் போது லைட்டா டச் எல்லாம் பண்றாங்க. நிலாக்கு கடுப்பா இருக்கு. ஆனா அந்த கடுப்பை பெருசா காமிச்சுக்க மாட்டாங்க. பூஜா இருக்காங்கல்ல, என்னடி முகத்துல காயம்லாம் இருக்கு, என்னாச்சு, திரும்பி ஏதாவது பிரச்சனை பண்ணியா அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் காலேஜ் முடிச்சுட்டு இப்போ ஒரு இடத்துல வேலை பார்க்கறாங்க போல. இவங்க எல்லா இடத்துலயும் பிரச்சனை பண்ணுவாங்க. அதாவது யாராவது தப்பு பண்ணா தட்டி கேட்பாங்க போல. அதனால பிரச்சனை எல்லாம் ஏற்படும். அப்படி ஏதோ பிரச்சனை பண்ணிருக்க, உண்மையை சொல்லு உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டான பூஜா கேக்குறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல, எதுக்காக என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, சரி எதுக்காக நீ ஊருக்கு வந்த அதை சொல்லுன்னு கேட்கும் போது உன் பேரண்ட்ஸ் தான் நீ எப்படி இருக்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்க, அதனால தான் பார்த்துட்டு போறதுக்காக வந்தன்ற மாதிரி பூஜா சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்க இதே சமயம் ரோகன் ஒரு நபர் இருக்காரு பாத்தீங்களா, ரோஜா பூவோட இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறாரு. அவர் யாரு என்னன்னு தெரியல, இந்த நிலாவை பார்த்த மாதிரி தான் நின்னுட்டு இருக்காரு. சரி வேலை எல்லாம் எப்படி போகுதுன்ற மாதிரி ஃப்ரெண்டான பூஜா கேக்குறாங்க. ஆக்சுவலா நிலா என்ன மாதிரி இடத்துல வேலை பார்க்கறாங்கன்னா, இன்சூரன்ஸ் எல்லாம் கிளைம் பண்ற ஆபீஸ் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க போல. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வேலை எல்லாம் செட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி என்ன பிரச்சனை என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி திரும்பி பூஜா கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல, நீ தேவையில்லாம யோசிக்காத, சரி நீ கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப சாப்பிட்டதுக்கு பில்ல பே பண்ணோம்ல, கடைக்காரர் கிட்ட வந்து பில்லுக்கான அமௌண்ட்டை தராங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தரும் போது அவருமே மீதியை தர வராரு. இல்ல நீங்களே சேஞ்ச வச்சுக்கோங்கன்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க கிளம்புறத ஒரு 2 பசங்க குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஓனர் கிட்ட சாக்க சொல்லிட்டு இந்த 2 பசங்களும் ஃபாலோ பண்ணிட்டு போனா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ரெண்டு கிளம்பிடுறாங்க. இப்ப நிலா ஒரு பக்கம் கிளம்புறாங்க. நிலா கிளம்புறத ரோகன் பாக்குறாரு. பூவோட நின்னாரு பாத்தீங்களா, அவர் பாக்குறாரு. ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறாரு. இப்ப வேற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணோட பேரு மீரா அப்படின்றது. எதுக்காக நடுவுல இந்த பொண்ணை காட்டுறாங்கன்னு தெரியல. இந்த பொண்ணா ஆட்டோல இருந்து இறங்கி எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப திரும்பி நமக்கு நிலாவை காட்டுறாங்க. நிலா நடந்து போயிட்டு இருக்கும் போது அந்த 2 பசங்க ஃபாலோ பண்றாங்க. அதே சமயம் ரோகன் இருக்காருல ஃபாலோ பண்றாரு. ஃபாலோ பண்றது இவங்களுக்கு தெரியுதா என்னன்னு கூட நமக்கு தெரியல. இப்போ ஒரு வீட்டை காட்டுறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் இந்த வீட்ல இருக்காங்க போல. ஹஸ்பண்ட் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, நிலாவோட போட்டோவை ஜூம் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அதாவது தப்பு தப்பா போட்டோ எடுத்திருப்பாரு போல, அதெல்லாம் ஜூம் பண்ணி பாக்குறாரு. அப்ப இந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நிலா இன்னும் வரல, என்ன ஏதுன்றது தெரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப லேட் ஆயிருச்சுல, நீ பேசாம அவளுக்கு கால் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்றாரு. அதாவது இந்த வீட்ல பேயிங் கெஸ்டா அந்த பொண்ணு தங்கி இருக்காங்க போல. சரி கால் பண்ணலான்ற மாதிரி இந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நிலாக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா நம்பர் ரீச்சே ஆக மாட்டேங்குது. அவ போனையே எடுக்க மாட்டா, ரீச்சே ஆகலன்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. சரி விடு, அவ வந்துருவான்ற மாதிரி ஹஸ்பண்டும் சொல்றாரு. இன்னமும் நிலா நடந்துதான் போயிட்டு இருக்காங்க. யாரைய அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டாங்க போல. அப்பன்னு பத்தி யாரோ இவங்களை நெருங்கி வர மாதிரி இவங்களுக்கு தோணுது. இவங்களுமே பார்த்து ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி மறுநாள் காலையில அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை காட்டுறாங்க. இவங்கள நான் அங்கிள் ஆன்டின்னு சொல்றேன். இவங்க எப்பவுமே போல இவங்களோட டெய்லி ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தர் கதவை தட்டுறாங்க. என்னன்னு பார்த்தா உங்க வீட்ல இருந்த நிலா அந்த இடத்துல டெட் பாடியா இருக்கா, நீங்க உடனே வாங்கன்ற மாதிரிலாம் பக்கத்து வீட்ல இருக்க ஒரு லேடி சொல்றாங்க. இதை கேட்கிற அங்கிள் ஆன்டி ஷாக் ஆகுறாங்க. அதே மாதிரி அங்கிள் ஆன்டிக்கு ஒரு பொண்ணு
பொண்ணு இருப்பா, அவ பேரு மீரா. நைட்டு நேரம் ஆட்டோல இருந்து இறங்கி இந்த மீரா வந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இவ ஏதாவது பண்ணலா என்னன்னு தெரியல. இவளுமே இதை கேட்டு ஷாக் ஆகுற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஏறக்குறைய இங்க கிரவுண்ட் மாதிரி ஒரு பகுதி இருக்கும், அங்கதான் அவங்களோட பாடி கிடைச்சிருக்கு போல. காலையில பசங்க ஓடும் போது பார்த்தாங்கல்ல, அந்த நிலாவோட பாடியை தான் பார்த்திருப்பாங்க. இப்ப போலீஸுங்க இந்த இடத்துக்கு வந்து விசாரணை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரோகன் ஒரு ஹோட்டல்ல கண்முழிக்கிறாரு. ரோகனை பொறுத்த வரைக்கும் இந்த பகுதியை சேர்ந்தவர் இல்ல போல, ஒரு ஹோட்டல் ரூம்ல தான் இருக்காரு. உடம்பு முழுக்க காயமா இருக்கு, கையில எல்லாம் காயமா இருக்கு. நைட்டு என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்டல, ஆனா ரோகன் ஏதோ பண்ணிருக்காருன்னு தெரியுது. அதை நினைச்சு ரோகன் இந்த இடத்துல பயந்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி அந்த கிரவுண்ட நமக்கு காட்டுறாங்க. அந்த பொண்ணு சம்பந்தப்பட்ட திங்ஸ் பக்கத்துல எங்கேயாவது கிடைக்குமான்ற மாதிரி தேடி பார்த்துட்டு இருக்கும் போது அங்க மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு லேடி ஒரு பொருள் எடுக்கிறதுக்காக வராங்க. ஆனா அதுக்குள்ள போலீஸ் இருக்கார்ல, சட்டுன்னு அந்த பொருளை எடுத்துடுறாரு. இங்க இருந்து போன்ற மாதிரிலாம் அந்த லேடியை துரத்தி விடுறாரு. இப்ப மேற்கொண்டு இங்க இருக்கவங்க கிட்ட இன்ஸ்பெக்டரும் டீமும் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இங்க இருக்க லேடிஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் பேயிங் கெஸ்டா இவங்க வீட்டுல தான் தங்கிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி அந்த ஹஸ்பண்டையும் ஒய்ஃபையும் காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு எவ்வளவு நாளா தங்கிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி விசாரிக்கும் போது 6 மாசமா தங்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சொல்றாங்க. இந்த 6 மாசத்துல யாராலையாவது அந்த பொண்ணுக்கு பிரச்சனை இருந்ததா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. அப்படிலாம் எதுவுமே எங்களுக்கு தெரியல, எங்க கிட்ட அவ எதுவுமே சொல்லல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க எதையோ மறைக்கிறாங்க போல, கொஞ்சம் திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அதுலயும் இவங்களோட பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ரொம்ப திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. இப்ப போலீஸுங்க மேற்கொண்டு அங்க எதாவது கிடைக்குமான்ற மாதிரிலாம் பாக்குறாங்க. பெருசா எதுவும் கிடைக்கல. அதாவது அந்த பாடியில முடி ஒட்டி இருக்கு, அந்த முடியை எடுத்துக்கிறாங்க. அதாவது டிஎன்ஏ சாம்பிள் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. இதை தாண்டி இறந்து போன பொண்ணோட வாயில கர்ச்சிப்பை திணிச்சு வச்சிருக்காங்க போல. எதனால இப்படி திணிச்சு வச்சிருக்காங்கன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அதாவது அட்டாக் பண்ணும்போது அவ கத்தக்கூடாதுன்றதுக்காக யாரோ வாயில திணிச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் அட்டாக் பண்ணிருக்காங்கன்றது இவங்களுக்கு புரியுது. இந்த பொண்ணோட ஃபேமிலிலாம் வேற ஊர்ல இருக்காங்க. இந்த பொண்ணு கடைசி 6 மாசம் தான் இங்க வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வருது. எங்க வேலை பார்க்கறா, அங்க யார் கூடயாவது பிரச்சனையான்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த அங்குல ஆன்ட்டியும் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கான்ற ஆங்கிள்லயும் நம்ம விசாரணை பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதை தாண்டி அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட லேடி இருக்காங்கல்ல, எதையோ பார்த்த மாதிரி உளறிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசி பார்த்தா என்னன்ற மாதிரி 2 பேர் பேசுறதுக்காக வராங்க. நைட்டு நேரம் நீ எதையாவது கவனிச்சியான்னு கேட்கும்போது அவங்க என்னென்னமோ பண்றாங்க. என்ன பண்றாங்கன்றது இவங்களுக்கு புரியாம இவங்க கிளம்பிடுறாங்க. நிலாவோட பாடியில முடியெல்லாம் கிடைச்சது பாத்தீங்களா, ஒரு பெரிய முடி கிடைச்சிருக்கும், ஒரு சின்ன முடி கிடைச்சிருக்கும். செக் பண்ணி பார்த்ததுல ஒரு பொண்ணோட முடி ஒரு பையனோட முடின்றது இவங்களுக்கு தெரிய வருது. இதை தாண்டி வாயில கர்ச்சிஃப் இருந்தது பாத்தீங்களா, அதுல வேர்வை இருக்கும். அந்த வேர்வையை வச்சு செக் பண்ணும்போது அது வேற ஒருத்தரோடதுன்னு தெரிய வருது. சோ இதுல 3 பேர் சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஆனா கர்ச்சிஃப்ல இருக்க வேர்வை வந்து பெண்ணோடதா ஆணோடதா அப்படின்றத கண்டுபிடிக்கல போல. அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு. இப்போ ஊர்ல இருந்து அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அப்பா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. உங்க பொண்ணுக்கு எதிரிங்கன்னு யாராவது இருக்காங்களான்னு கேட்கும்போது அப்பெல்லாம் கிடையவே கிடையாது, என் பொண்ணு ரொம்ப நேர்மையா இருப்பா, அதுதான் பிரச்சனைன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. கூட இந்த பூஜாவும் வந்திருக்காங்க. பூஜாவுமே எப்ப பாரு எல்லார்கிட்டயும் சண்டை வலிப்பா, அதுதான் அவகிட்ட இருக்க பெரிய பிரச்சனைன்ற மாதிரி சொல்றாங்க. இன்னொன்று பக்கம் ரோகன் இருக்காரு பாத்தீங்களா, ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு. அந்த ஃப்ரெண்டுக்கு அவங்க இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. மச்சான் நீ தானே அவ பின்னாடி சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்த, நீ ஏதாவது பண்ணிட்டியான்ற மாதிரி கேட்கறாரு. நான் எதுக்குடா பண்ண போறேன், நான்லாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இந்த ரோகன் சொல்லிட்டு இருக்கான். இப்ப தனியா கூப்பிட்டு இவங்களுமே பூஜா கிட்ட பேசுறாங்க. அவளுக்கு யார் கூடயாவது பிரச்சனை இருந்ததான்ற மாதிரி கேட்கறாங்க. சார் நேத்து கூட அவ கண்ணு கிட்ட ஒரு காயம் இருந்தது சார், யார்கிட்டயோ பிரச்சனை பண்ணி அடி வாங்கியிருக்கான்றது தெரியுது. நான் அவகிட்ட கேட்கும் போது என்கிட்ட சரியாவே பதில் சொல்ல சார் அப்படின்ற மாதிரி சொல்றா. சரி அவளுக்கு லவ் கிவன் ஏதாவது இருந்ததா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஆமா சார் இருந்தது. ஆக்சுவலா எங்க ஊர்ல அவ இருக்கும் போது ரோகன் ஒரு பையனை பயங்கரமா லவ் பண்ணிட்டு இருந்தா. ஆனா அவ இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் 2 பேருக்குள்ளேயும் வந்து அந்த கான்டாக்ட்லாம் கொஞ்சம் கட் ஆயிருச்சு. நேத்து கூட அந்த ரோகனை நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்றா. அதாவது நாங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது அந்த ரோகன் கொஞ்சம் தள்ளி நின்னுட்டு இருந்தான், நான் கிளம்பும் போது அவனை கவனிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றா. சோ அந்த ரோகன் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கா, ஏன்னா 2 பேருக்குள்ளேயும் சண்டை போயிட்டு இருக்குல்ல, அதனால ரோகன் ஏதாவது பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ரோகன் எங்க இருக்கான்னு தெரியுமான்னு கேட்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரியல சார் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவங்களோட போன் எங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்குன்றதை ட்ரேஸ் பண்ணிருக்காங்கல்ல, அது மூலியமா காலையில இருந்து அந்த நிலா எங்கெல்லாம் போனாங்க வந்தாங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இவங்களுக்கு கிடைச்சிருது. அவங்க வேலையை பார்த்திருக்காங்க, அதுக்கப்புறம் தான் எல்லா இடத்துக்கும் போயிருக்காங்கன்றது தெரிய வருது. நீங்க எங்க வச்சு நிலாவை பாத்தீங்கன்னு கேட்கும்போது ஒரு ஹோட்டல்ல வச்சு தான் பார்த்தேன்ற மாதிரி பூஜா சொல்றாங்க. அந்த ஹோட்டல்லயும் விசாரிக்கணும்ன்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி ரோகனை நமக்கு காட்டுறாங்க. ரோகன் சீக்கிரமா இந்த ஹோட்டலை காலி பண்ணிட்டு கிளம்பணும்னு நினைக்கிறாரு.
சார் காம்ப்ளிமெண்டரியா இன்னைக்கு டிஃபன் ஃப்ரீயாவே தருவோம்னு சொல்லும் போது அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் காலி பண்ணோம் அப்படின்ற மாதிரி இவருமே போன்ல பதில் சொல்றாரு. இப்ப போலீஸுங்க இருக்காங்க பாத்தீங்களா, டிராவல் பண்ணி அந்த கடைக்கு வந்துடுறாங்க. அதாவது நைட்டு நேரம் நிலா சாப்பிட்டாங்கல்ல அந்த கடைக்கு வந்துடுறாங்க. அந்த கடைக்காரங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. அதாவது அந்த லேடி இங்க இருக்கும்போது யாராவது அவங்கள கவனிச்சாங்களா, ஃபாலோ பண்ணாங்களா அப்படின்னு கேட்கும்போது இந்த ரெண்டு பசங்களே ஃபாலோ பண்ணாங்கல்ல, ஆனா இவனுங்க நல்லவனுங்க மாதிரி இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இல்ல சார் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல, அதே மாதிரி நாங்க இவங்களை பெருசா கவனிக்கவும் இல்லன்ற மாதிரி பசங்க சொல்றாங்க. ஆனா ஓனர் இருக்கார்ல, சார் எவனோ ஒருத்தன் லாங்ல இருந்து பூவை வச்சு இவங்களையே பார்த்துட்டு இருந்தான், அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண மாதிரி நான் கவனிச்சேன்ற மாதிரி சொல்றாரு. அது ரோகன் அப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. அதே சமயம் இந்த ரெண்டு பசங்க மேல சந்தேகமா இருக்கு, ஏன்னா கொஞ்சம் திருட்டு மொழி முழிச்சிட்டு இருக்காங்க. இன்னொன்று பக்கம் லேடி போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ரோகன் இருக்க ஹோட்டலை கண்டுபிடிச்சு விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இப்பதான் அவர் காலி பண்ணிட்டு போனாரு, இதோ வெளியே தான் போயிருப்பாருன்ற மாதிரி அங்க இருக்க பொண்ணு சொல்றா. இவங்களும் வேகமா வெளியே வந்து பார்க்கும்போது ரோகன் அங்கதான் இருக்கான். அவன் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வேகமா கிளம்ப பாக்குறான். நில்லு நில்லுன்னு சொல்லும் போது சூட்கேஸை தள்ளி விட்டுட்டு அவனுமே தப்பிச்சு ஓட பாக்குறான். தப்பிக்க முடியாது, நில்லு நில்லுன்ற மாதிரி இவங்க துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல வச்சு அவனை பிடிச்சிடுறாங்க. அதாவது கையில ஸ்டிக் இருக்குல்ல, அதை வச்சு அடிச்சு அவனை பிடிச்சிடுறாங்க. அதாவது நிலா கடைசியா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இங்கிருந்து வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துல தான் ஏதோ நடந்திருக்குன்றது இவங்களுக்கு தெரிய வருது. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் கொலை நடந்தது என்ன டைம்ன்றது தெரிஞ்சிருது இல்ல, கரெக்டா இங்க இருந்து கிளம்பி போன கேப்ல ஏதோ நடந்திருக்குன்றது தெளிவா புரிஞ்சிருது. அதே மாதிரி வாயில கர்ச்சிஃப் இருந்ததுல, அதுல இருக்க வேர்வையோட டிஎன்ஏ வச்சு அது ஆணோட கர்ச்சிஃபா பெண்ணோட கர்ச்சிஃபான்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க. அது ஒரு பெண்ணோட கர்ச்சிஃப் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. அப்ப ரெண்டு பெண்கள் ஒரு ஆணு சம்பந்தப்பட்டிருக்கான்றது இவருக்கு தெரிய வந்துருதுல. இவரை பொறுத்த வரைக்கும் என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கணும், அப்பதான் கண்டுபிடிக்க முடியும். டவுட் இருக்கவங்க கிட்ட மட்டும் எடுக்க கூடாது, அந்த பிளாட்ல இருக்க எல்லார்கிட்டயும் நம்ம எடுக்கணும், அப்பதான் வந்து டிஎன்ஏ மூலியமா மேட்ச் பண்ணி குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிக்க முடியும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அவ்வளவு பேருக்கு எடுக்கிறது கஷ்டம் இல்ல, இருந்தாலுமே அந்த விஷயத்தை பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. இதை தாண்டி வேற ஒரு விஷயத்தை விசாரிக்க சொல்லியிருப்பாரு. ஆளுங்க விசாரிச்சு சொல்றாங்க, அந்த அங்கிள் ஆன்ட்டியை பத்தி விசாரிக்கும் போது அங்கிள் மேல ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு தங்கியிருப்பா, அந்த பொண்ணு கிட்ட சில்மிஷம் பண்ணி அங்கிள் மாட்டி இருப்பாரு. சோ இந்த விஷயத்தை பத்தி லேடி அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி அந்த ரெண்டு பசங்க மேலயும் ஒரு கேஸ் இருக்கு. அதாவது ஈவ் டீசிங் கேஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேஸ் இருக்கிறது தெரிய வருது. அந்த ரெண்டு பசங்களை பார்க்கும் போதே டவுட் வந்தது, இவனுங்க கூட ஃபாலோ பண்ணி ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாரு. அந்த அங்கிள் ஆன்ட்டியும் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்காங்கல்ல, அங்க நிறைய பிளாட் இருக்கும், நிறைய ஆட்கள் இருக்காங்க, எல்லாருக்குமே எடுக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கும் போது சிலர் மறுக்கலாம் செய்யறாங்க. நீங்க மறுக்கலாம் முடியாது, நாங்க பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்திருக்கோம், எல்லாருமே தந்து தான் ஆகணும்ன்ற மாதிரி எல்லார்கிட்ட இருந்தும் இவங்க டிஎன்ஏ சாம்பிளை கலெக்ட் பண்றாங்க. குறிப்பா அந்த அங்கிள் ஆன்ட்டி, அவங்களுக்கு மீரான்னு ஒரு பொண்ணு இருக்கால, அவங்க கிட்ட இருந்தும் எடுத்துட்டு இருக்காங்க. கடையில இருக்க பசங்களுக்கு எடுக்கலாம் ட்ரை பண்ணா அவனுங்க பயந்து ஓட பாக்குறாங்க. எங்கடா ஓடுறீங்க அப்படின்ற மாதிரி இவங்க பிடிச்சி அவனுங்க கிட்ட இருந்தும் சாம்பிள் எடுக்கிறாங்க. சீக்கிரமா இதை மேட்ச் பண்ணி பார்க்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேர் கூட ரிசல்ட் மேட்ச் ஆகுது போல. இப்ப உடனே மீராவை அரெஸ்ட் பண்றதுக்காக வராங்க. என் பொண்ணுலாம் பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அதை மீறியும் மீராவை லாக் பண்ணிடுறாங்க. அதே சமயம் அந்த இடத்துல ரோகனியா உட்கார வச்சிருக்காங்க. அதாவது ஒரு பையனோட முடி பொண்ணோட முடி கிடைச்சதுல இவங்க ரெண்டு பேரோட முடி தான் கிடைச்சிருக்கும். உங்க ரெண்டு பேரோட முடி தான் வந்து அவ உடம்புல கிடைச்சிருக்கு. நீங்க ரெண்டு பேர் அவளை ஏதோ பண்ணிருக்கீங்க, ஒழுங்கா ஒத்துக்கோங்கன்னு கேட்கும்போது நாங்களாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சமாளிச்சிட்டு இருக்காங்க. ஒழுங்கு மரியாதையோ ஒத்துக்கோங்கன்னும் போது ரோகன்மே நடந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா ரோகனும் நீலாவும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, திடீர்னு சிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளோட பிஹேவியர் மாறி இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதுனால என்ன கல்ட்டி விடலான்னு முடிவு பண்ணா. அது ரிலேட்டடா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சண்டை ஏற்பட்டு தான் அவளுக்கு காயெல்லாம் ஆச்சு. நான் எப்படியாவது சமாதான பத்திரலான்றதுக்காக அந்த நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவன் நடந்து போகும்போது அவளை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போனன்ற மாதிரி சொல்றான். நமக்கு அதுல இருந்து நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இவனுமே நான் நீங்க நடந்துகிட்ட விதத்துக்காக என்ன மன்னிச்சிரு, இந்த பூ அப்படின்ற மாதிரிலாம் தந்துட்டு இருக்கான். அவ்வளவு அடிச்சுட்டு இப்ப பூவை தந்து சமாதான பத்தலான்னு பாக்குறியா, இதுக்கப்புறம் நம்ம சேர்றது பாசிபிளே கிடையாது, இங்க இருந்து போன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி சொல்லாதன்ற மாதிரி இவன் கெஞ்சி கேட்கிறான். ஆனா இவங்க கேட்க மாட்டாங்க. இதனால கடுப்பான இவன் இருக்கான் பாத்தீங்களா, இவங்களை அடிக்க ஆரம்பிக்கிறான். இவங்களுமே பதிலுக்கு இவன் கூட சண்டை போடுற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால்தான் இவனுக்குமே கொஞ்சம் காயெல்லாம் ஏற்பட்டிருக்கும் போல. கோபத்துல இவனுமே புடிச்ச அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். அப்படி அடிச்சவன் ஒரு ஸ்டேஜ்ல அங்க இருந்து கிளம்பி போயிருப்பான். இவன் எதுவுமே பண்ணாம கிளம்பிட்டேன்னு சொல்றான் பாத்தீங்களா. இந்த விஷயத்த போலீஸுங்க ஏத்துக்க மாட்டாங்க. பொய் சொல்லாத அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சார் நான் உண்மையை தான் சொல்றேன், நான் இந்த டைமே கிளம்பிட்டேன், அதுக்கப்புறம் சரக்கு அடிச்சுட்டு மட்டையாயிட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். அப்ப நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணை பார்த்து கேக்குறாங்க. இந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்லிடுறேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இந்த பொண்ணு என்ன பண்றாங்கன்னா நிலாவை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. காரணம் இந்த மீராவை பொறுத்த
பொறுத்த வரைக்கும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருப்பான். அந்த பாய் ஃப்ரெண்டை பத்தி வீட்ல போட்டு கொடுத்திருப்பாங்க. எதுக்காக போட்டு கொடுத்தன்ற மாதிரி தான் இவ கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு நிலாவும் காரணத்தை சொல்றாங்க. ஆக்சுவலா அங்குலும் ஆன்ட்டியும் இவளோட கேரக்டரை ஜட்ஜ் பண்ற மாதிரிலாம் பேசுவாங்க. என்ன இப்படிலாம் ட்ரெஸ் பண்றன்ற மாதிரி கொஞ்சம் கேரக்டரை தப்பா பேசுவாங்க. உங்க பொண்ணு லவ் பண்றதே உங்களுக்கு தெரியல, நீங்க என்ன பத்தி பேசுறீங்களான்ற மாதிரி இவளும் சொல்லியிருப்பா. அப்படி கூட நீ எப்படி சொல்லுவன்ற மாதிரி இவங்க கோவத்துல 4 அடி அடிச்சிருப்பாங்க. சார் அவ வீக்கா இருந்ததுனால 4 அடி அடிச்சேன், அவ்வளவுதான், நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி மீரா சொல்றா. கர்ச்சிஃப் உன்னோடது இல்லையான்னு கேட்கும்போது என்னோடதெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சோ இவங்க 2 பேரும் அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் யாரோ கர்ச்சிஃபை வச்சு அட்டாக் பண்ணிருக்கிறது தெரியுது. இந்த இடத்துக்கு அப்பா வந்துடுறாரு. என் பொண்ணுக்கு எதுவும் தெரியாது, நான் தான் இந்த கொலையை பண்ணேன்னு சொல்றாரு. நீயா எதுக்கு பண்ணன்னு கேட்கும்போது ஆக்சுவலா அவ மேல எனக்கு ஒரு கண் இருந்தது, எல்லை மீறி நடக்கலாம்னு நினைக்கும் போது அவ ரொம்ப கத்திட்டு இருந்தா, அதனால தான் கர்ச்சிஃபை வச்சு வாயில திணிச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல நான் தான் சாவடிச்சேன்ற மாதிரி சொல்றாரு. இவர் பொய் சொல்றாரு, பொண்ணை காப்பாத்துறதுக்காக பொய் சொல்றாரு அப்படின்றது இன்ஸ்பெக்டருக்கு தெரியுது. ஏன்னா கர்ச்சிஃபை பொறுத்த வரைக்கும் ஒரு லேடியோட டிஎன்ஏ தான் இருக்கும். அப்பா கூட அது பொருந்தல, இவங்க ஏற்கனவே செக் பண்ணி பார்த்திருப்பாங்க. உங்க கூட அது பொருந்தல, ஆனாலும் உங்க மேல எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, இப்போதைக்கு நீங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி அவர் அனுப்பி வச்சிடுறாங்க. மேற்கொண்டு அந்த டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணி சொன்னா நல்லா இருக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த லேடி டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. ஒரு பார்ட்டி கூட மேட்ச் ஆகுதுன்னு சொல்றாங்க. நிறைய பேர்கிட்ட கலெக்ட் பண்ணாங்கல்ல, அதுல ஒரு பார்ட்டி கூட மேட்ச் ஆகுதுன்னு சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு பார்ட்டி எப்படி பண்ணிருக்க முடியும்ன்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. நேரடியா அந்த பார்ட்டியை பார்க்கிறதுக்காக வந்துடுறாங்க. இந்த பார்ட்டிக்கு வேண்டிய யாரோ கூட பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சில ரேர் கேஸ்ல இந்த பார்ட்டிக்கு வேண்டியவங்களோட டிஎன்ஏ கூட பார்ட்டியோட டிஎன்ஏ மாதிரி காட்ட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. முதல்ல பார்ட்டி கிட்ட அந்த பொண்ணை தெரியுமான்னு கேட்கும் போது ஆமா இந்த இடத்துல அவ இருக்கான்றது எனக்கு தெரியும், மத்தபடி அவகிட்ட நான் பெருசா பேசினது இல்லை அப்படின்ற மாதிரிலாம் பார்ட்டி சொல்றாங்க. அப்ப பார்ட்டி அட்டாக் பண்ணிருக்கலாம் வாய்ப்பே கிடையாதுன்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருது. அதே மாதிரி பார்ட்டியால பெருசா நடக்க கூட முடியல, அவங்களாம் அட்டாக் பண்ண போக வாய்ப்பே இல்லைன்றது தெரிஞ்சிருது. இந்த பார்ட்டியை பத்தி விசாரிக்கும் போது என்னோட பையன் ஆலோக் இருக்கான், அவன் அடிக்கடி என்ன பார்க்கிறதுக்காக வருவான், மத்தபடி எனக்குன்னு சொல்லிக்கிற மாதிரி யாருமே இல்லைன்ற மாதிரிலாம் இந்த பார்ட்டி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஒருவேளை ஆலோக் இந்த விஷயத்த பண்ணிருப்பானா, ஆலோக்கும் இந்த நிலாக்கும் என்ன பிரச்சனையா இருக்கும், எதுக்காக ஆலோக் இந்த விஷயத்த பண்ணிருப்பான்ற மாதிரி இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. உங்க பையன் எங்க இருப்பான்னு கேட்கும் போது என் பையன் எங்க இருப்பான்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஞாபக மறதிலாம் இருக்குன்ற மாதிரி இந்த பார்ட்டி சொல்றாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஆலோக்க பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா எப்ப பாக்குறதுக்காக வந்தான்னு கேட்கும் போது அவன் வந்து ஒரு 2-3 நாள் இருக்கும்ன்ற மாதிரி பார்ட்டி சொல்றாங்க. ஏன் கேக்குறீங்கன்ற மாதிரியும் கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி போலீஸ் சமாளிக்கிறாரு. இப்ப ஆலோக்க பத்தின இன்ஃபர்மேஷன் இவங்களுக்கு கிடைச்சிருது. ஆலோக்கோட வீடியோ கண்டுபிடிச்சு வந்துடுறாங்க. பூட்டு போட்ட மாதிரி இருக்கு, சரி பூட்டை உடைப்போன்ற மாதிரி இவங்களுமே பூட்டை உடைச்சு உள்ள வந்துடுறாங்க. பார்த்தா பாலடைஞ்ச மாதிரி இருக்கு. என்ன இது இப்படி இருக்குன்ற மாதிரி பக்கத்துல இருக்க பையன் கிட்ட விசாரிக்கும் போது அப்படிதானே சார் இருக்கும், ஏன்னா ஆலோக்கு 5-6 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி இவங்களுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அந்த அம்மா அடிக்கடி என்னோட பையன் பார்க்க வருவான்னு சொன்னாங்களே அப்படின்ற மாதிரி கேட்கும் போது சார் அவங்களா சார், அவங்க கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டுட்டாங்க சார், அதனால அந்த மாதிரி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு, இவரெல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாரு சார் அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்றான். கண்டிப்பா அந்த பார்ட்டியோட குடும்ப ஜீன்ல இருக்க யாரோ ஒருத்தர் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கணும். ஒன்னு ஆலோக்கே உயிரோட இருந்து பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அவர் எப்படி இறந்தாருன்றத கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க. அப்படி இல்லைன்னா இந்த குடும்பத்துல வேற யாரோ இருக்காங்க, அது யாருன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் டீம் கிட்ட சொல்றாரு. ஆலோக்க பொறுத்த வரைக்கும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டில வந்து ஐடியாலாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வேலை பார்த்திருக்கிறது தெரிய வருது. ஆக்சிடென்ட்ல அவர் இறந்து போயிருக்காரு. பிரச்சனை என்னன்னா பாடி கூட உங்களுக்கு கிடைக்கல போல. ஒருவேளை ஆலோக்கு சாவாம இந்த விஷயத்த பண்ணிருப்பாரா, மறைஞ்சிருந்தே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆலோக்கு கல்யாணம் ஆயிருச்சா அப்படின்னு விசாரிக்கும் போது ஆலோக்க பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணாம நிறைய லேடிஸுங்க கூட பழகி இருக்கிறது தெரிய வருது. அதாவது பிளே பாய் மாதிரி சுத்திட்டு இருந்திருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. ஆலோக்கு அடிக்கடி ஒரு லேடிக்கு காசு போட்டிருக்காரு. அதாவது உயிரோட இருந்த காலத்துல அடிக்கடி ஒரு லேடிக்கு காசு போட்டிருக்காரு. எதுக்காக அந்த லேடிக்கு காசு போட்டிருக்காரு, அந்த லேடியை பார்த்து பேசினா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த லேடியோட பேரு மாலதி அப்படின்றது. இப்ப மாலதியோட வீடு இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்து இவங்களுமே காலிங் பெல்லாம் அடிச்சிட்டு இருக்காங்க. மாலதியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏறக்குறைய ஒரு 45 வயசு இருக்கும். அவங்க கதவை திறந்து என்ன வேணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு ஆலோக்க தெரியுமான்னு கேட்கும் போது ஆலோக்க எனக்கு தெரியுமே, என் கூட வந்து ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஃப்ரெண்டு மாதிரி பழகிட்டு இருந்தவர் அவர் சாவுற வரைக்கும் உங்களுக்கு அடிக்கடி காசு போட்டிருக்காரு, எதுக்காக இவ்வளவு காசு போட்டிருக்காருன்ற மாதிரி கேட்கிறாங்க. சார் எங்களோட பழக்கம் வந்து நட்பை தாண்டி கொஞ்சம் நெருக்கமாவும் இருந்தது, அதனால எனக்கு காசெல்லாம் தருவாரு, அதெல்லாம் பத்தி இப்ப எதுக்காக சார் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும் போது எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடத்துல கர்ச்சீஃப் கிடைச்சது, அந்த கர்ச்சீஃப்ல வந்து அவரோட டிஎன்ஏ மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கு, அவர் இறந்து போயிருப்பாருன்னு எங்களுக்கு தோணல, அவர் இன்னும் உயிரோட இருக்காரா கொஞ்சம் சொல்லுங்கன்னு கேட்கும் போது இல்ல சார் உயிரோடலாம் இல்லன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா அப்படி சொல்லும் போது கொஞ்சம் திருட்டு மொழி முடிக்கிறாங்க. இதனால இன்ஸ்பெக்டருக்கு டவுட் வருது. ஆனா இன்ஸ்பெக்டர் நம்ம கிளம்பலான்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிடுறாரு. அந்த
லேடி எதையோ மறைக்கிறாங்க, நிச்சயமா ஆலோக் உயிரோட தான் இருக்காரு, இன்னமும் இவங்க ரெண்டு பேர் சந்திச்சிட்டு இருக்காங்க, எல்லாரையும் பைத்தியக்காரங்களை ஆக்குறாங்க போல, இந்த லேடி கண்டிப்பா எங்கேயாவது கிளம்பி போக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டீம் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இவர் நினைச்சது சரியா போயிருது. இந்த லேடி இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு ஆட்டோவை பிடிக்கிறாங்க, ஆட்டோல எங்கேயோ டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நான் சொன்னது சரியாயிருச்சு பாருங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஃபாலோ பண்ணி போகும்போது இந்த லேடி ஒரு இடத்துக்கு வராங்க, ஒரு பையனை தான் பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அது ஆலோக்கு கிடையாது, வேற ஒருத்தர் தான். இந்த பையன் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹோட்டல்ல ஒருத்தர் இருந்தார்ல, அவரா தான் இருப்பாரு. டேய் என்னடா பண்ணி வச்ச, எப்படா உன்னோட டிஎன்ஏ அந்த இடத்துக்கு போச்சு, அந்த பொண்ணை நீ தான் ஏதாவது பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரி கோவமா கேக்குறாங்க. ஆமாமா, வேற வழி இல்லாம அப்படி பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் மாலதியோட பையன் தான் இவன்றது தெரிய வருது. இவனோட பேர் வந்து வாசு அப்படின்றது. வாசுன்னு ஒருத்தன் இருக்கான்னு கூட போலீஸ்க்கு தெரியாது, அதனால எந்த ஒரு பிரச்சனையே இல்ல, நான் சமாளிச்சுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் அம்மாவை ஃபாலோ பண்ணி போலீஸுங்க வந்திருக்கிறது இவனுக்கு தெரிய வருது. எப்படியாவது தப்பிச்சு ஓடிடணும்ன்ற மாதிரி ஓடுறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா போலீஸுங்க இருக்காங்கல்ல, இவனை லாக் பண்ணி பிடிச்சிடுறாங்க. இவன் ஹோட்டல்ல இருந்தவனாச்சே, அதாவது ஹோட்டலோட ஓனர் ஆச்சே அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான்னு தெரிஞ்சிருச்சுல, ஒழுங்கு மரியாதையா சொல்லுன்ற மாதிரிலாம் அடிச்சு விசாரிக்கிறாங்க. சொல்லிடுறேன்ற மாதிரி இவனுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா ஆலோக்கு நிறைய லேடிஸுங்க கூட பழகினாரு பாத்தீங்களா, ஆனா மாலதி அதுல பிரெக்னன்ட் ஆயிடுவாங்க. அதனால தான் மாலதிக்கு அப்பப்ப காசெல்லாம் தந்திருப்பாரு. அப்படி கரு உண்டாச்சு பாத்தீங்களா, அந்த பையன் தான் இவனா இருப்பான். இந்த பையனை பொறுத்த வரைக்கும் என்னதான் இருந்தாலும் நம்ம பாட்டி தானே, நடுவுல நம்ம பார்க்கலான்ற மாதிரி அந்த பாட்டியை பார்க்கறதுக்காக போவான். அந்த பாட்டி எல்லாத்தையும் சட்டுன்னு மறந்துடுவாங்க. அவங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக அவங்க கர்ச்சிஃபை எப்பவுமே இவன் தான் வச்சிருப்பான். ஆக்சுவலா பாட்டியை பொறுத்த வரைக்கும் பேரா இருக்கிறதுலாம் தெரியாது, இவனை பையன் நினைச்சு பேசுவாங்க. இவனுமே பையன் மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டு இருப்பான். அதனால தான் என்னோட பையன் ஆலோக்கு வருவான்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. சரி எதுக்காக அந்த பொண்ணை சாவடிச்சேன்னு கேட்கும்போது சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவனுமே விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் வந்து இன்சூரன்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் வேலை பார்ப்பாங்க. ஆக்சுவலா இவன் ஒரு திருட்டுத்தனம் பண்ணியிருப்பான். இவனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி ரேவந்த்ன்ற ஒரு பேர்ல தான் இருந்திருப்பான். ரேவந்த்ன்ற பேர்ல இருக்கும்போது இறந்த மாதிரி கொண்டு வந்துட்டு இப்ப வாசுன்ற வேற ஒரு பேர்ல இவன் வாழ ஆரம்பிச்சிருப்பான். எதர்ச்சியா அந்த கடவழியா போனவங்க இவனை பார்த்துடுறாங்க. ஏற்கனவே காசை கிளைம் பண்ணவனாச்சே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சோ ஏற்கனவே ரேவந்த் தான் அவன் இறந்து போயிருக்கான், காசை வாங்கிட்டு வாசுன்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கான்றதை இந்த பொண்ணு கண்டுபிடிச்சிடுறாங்க. யாரு, நிலான்ற பொண்ணு கண்டுபிடிச்சிடுறாங்க. இதை எப்படியாவது நம்ம வெளியே கொண்டு வரணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து இவங்க பாஸ் இருக்காருல, என்னமா பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, சார் இவன் ஒரு கடையில இருக்கிறத நான் பார்த்தேன் சார் அப்படின்னும் போது, அது வேற யாராவதா இருக்குமா, இவனை நீ பார்த்திருக்க மாட்ட, நம்ம வந்து கரெக்டா செக் பண்ணிட்டு தான் காசெல்லாம் தருவோமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இல்ல சார் நான் பார்த்தது அவனை தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நான் அதை கன்ஃபார்ம் பண்ண போறேன் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்ற மாதிரி இந்த பாஸ் சொல்றாரு. ஆனா இவங்க கேட்காம அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த பாஸுமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணி தான் காசை கிளைம் பண்ணி தந்திருப்பாரு போல. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது பாத்துக்கோன்ற மாதிரி பாஸ் சொல்றாரு. அந்த ஆலோக்கு இறந்து போனது உண்மைதான். ஆலோக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு பையன் இருக்கான்னு கூட தெரியாது. ஆலோக்கு இறந்து போனதுக்கு அப்புறம் பாடி கிடைக்காம இருந்ததுல காரணம் இந்த பையன் தான் அந்த பாடியை எடுத்திருப்பான். நம்ம செத்து போன மாதிரி செட் பண்ணோன்றதுக்காக செட் பண்ற இடத்துல அப்பாவோட பாடியை வச்சிருப்பான். அதாவது எரிஞ்ச மாதிரி செட் பண்ணவன் அப்பாவோட பாடி அந்த இடத்துல வச்சிருப்பான். டிஎன்ஏ மேட்ச் ஆகுதுல, சோ இறந்து போனது ரேவந்த் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துருவாங்க. ரேவந்தா இறந்து போனவன் வாசுன்ற மாதிரி புதுசா ஒரு வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருப்பான். நிலாவோட ஃப்ரெண்டு பூஜா மீட் பண்ணலாம்னு சொல்லும் போது வேணும்ட்டே இந்த கடைக்கு வான்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா கடையில இன்னொரு வாட்டி இவன் ஃபேஸை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணலான்றதுக்காக தான் அப்படி பண்ணியிருப்பாங்க. இவன் ஃபேஸை பார்த்துக்கிட்டே போறாங்க. இவனுக்கு தான் ஏற்கனவே பாஸ் தகவலை கொடுத்துட்டார்ல, இவன் நம்மளை கண்டுபிடிச்சிட்டான்ற மாதிரி இவனுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பான். ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டு போனாங்கல்ல, அவங்க வீக்கா விழுந்து கிடக்கும் போது அந்த இடத்துக்கு இவன் வந்திருப்பான். இவன் உயிரோட இருந்தா நமக்கு தான் பிரச்சனைன்ற மாதிரி அட்டாக் பண்ண வரும்போது அவங்க கத்த பார்த்திருப்பாங்க. உடனே கையில இருந்த கர்ச்சிஃபை வாயில திணிச்சிருப்பான். அதுக்கப்புறம் கதையை முடிச்சிருப்பான். இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவன் ஏகப்பட்ட லாஸ்ல இருக்கும் போது அப்பா இறந்து போயிருப்பாரு. சரி அப்பாவோட பாடியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி யூஸ் பண்ணிருப்பான். ஏன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே டிஎன்ஏ இருக்கும்ல, அதனால இவன் தான் இறந்து போயிட்டான்றதை கன்ஃபார்ம் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும். அது மூலியமா இவனுக்கு நிறைய காசு கிடைச்சிருக்கும். அதை வச்சு ஒரு லைஃப் அமைச்சிருப்பான். ஆனா நீலா அதை நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, அதனால அவங்க கதையை முடிச்சிருப்பான். இதுதான் நடந்தது அப்படின்றதெல்லாம் இவன் புரிய வைக்கிறான். இப்ப போலீஸுங்களும் இவனை லாக் பண்றாங்க. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ட்விஸ்ட் நீங்க கெஸ் பண்ணீங்களான்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ச்சியா வந்துகிட்டே தான் இருக்கும்.